Song of Solomon, chapter 1. நாலாம் வசனத்தை வாசி. Let's read verse 4. என்னை இழுத்துக்கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்துக் கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களிகூர்ந்து மகிழுவோம். திராட்சரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. போன வாரம் நமக்கு ஸ்டடி இல்லாததுனால நிறைய பேர் அந்த தொடர்ச்சி இல்லாமல் போய்விடும் என்கிற எண்ணத்தினால் போன முறை என்ன கண்டோம் என்ன படித்தோம் என்று சில வார்த்தைகளை பார்த்துவிட்டு தொடரலாம். Because last week we didn't have a continuation of this Bible study. Just to remind you, we will have a short recap of what we have learned. இந்த நாலாம் வசனத்தை வாசிக்கும் போது அந்த ராஜாவின் அறை என்கிற அந்த பகுதியை எடுத்தால், அந்த வசனத்திலிருந்து எடுத்தால் மீதியான பகுதிக்கு ஒரு தொடர்ச்சி இருக்கிறது. In verse 4, when we remove the particular phrase which says the king has brought me into his chambers, then the entire verse will have a continual meaning. அதை எடுத்து வாசியுங்கள். Remove that and please read. என்னை இழுத்துக்கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம். நாங்கள் உமக்குள் களிகூர்ந்து மகிழுவோம். திராட்சரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். இந்த இத்தனை வார்த்தைகளில் உமது உமக்கு என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். And all these words it is written you, thy and thou. அப்போ ஒரு அந்த சூலமித்தியால் அந்த கிராம பெண் தன் நேசரிடத்தில் பேசுகிறதான அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். We see the words, this Shunammite woman who is a village girl who is speaking to her beloved. ஆனால் திடீரென்று நடுவுல அந்த வசனம் அந்த பதத்தை மாத்திரம் வாசியுங்கள். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்துக் கொண்டு வந்தார். உமது 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 என்று சொல்லி திடீர் நடுவுல அவர் கொண்டு வந்தார் என்கிற வார்த்தை இங்கே காணுகிறோம். After speaking in first person, thy, thou and mentioning about another person, it suddenly says the king has brought me into his chamber. அதனுடைய அர்த்தம் அவள் ஒரு பலவந்தத்தினால் ராஜாவினுடைய அரண்மனைக்கு கொண்டு செல்லப்படுகிறாள். ஆனால் அவள் அதை ரிப்போர்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் தன் நேசர்கிட்ட, அந்த மேய்ப்பன் கிட்ட. And which means by force she has been taken into the king's chambers or the king's palace, and she is reporting this to her beloved who is a shepherd. அந்த ராஜாவினுடைய அறை, அந்த அரண்மனை, நாம் வாசித்தோமே திராட்சரசம், இதெல்லாம் இந்த உலகத்தினுடைய இன்பங்களையும் மேன்மைகளையும் காட்டுகிறது. All these king's chambers, and as we read the wine which is mentioned here, all this shows about the pleasures of this world. அந்த ராஜாவினுடைய அறை என்று சொல்லும்போது இந்த உலகத்தின் மேன்மையை காட்டுகிறது. When we say the king's chambers, it shows about the glory of this world. அந்த அறையில் நமக்கு கிடைக்கிற திராட்சரசம் இந்த உலகத்தின் இன்பங்களை காட்டுகிறது. And the wine which we get in that king's chamber shows the pleasures of this world. இதே போல இந்த சாலமன், இந்த சூழ்நிலையில் சாலமன் இந்த உலகத்தினுடைய இன்பங்களை காட்டுகிறார். அந்த மேய்ப்பன் இயேசுவினுடைய ஒரு நிழலாட்டமா இருக்கிறார். And in this situation or in this picture, King Solomon shows the world and its pleasure, but the shepherd shows Jesus Christ. இந்த சூலமித்தியாளுக்கு ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. And there is a struggle which is going on for the Shunammite women. சாலமனுடைய வீட்டோடு சம்பந்தப்பட்ட ஆடம்பரத்திற்கும் மேய்ப்பனோடு இருக்கிற வாழ்க்கையின் எளிமைக்கும் இடையில் உள்ளதான போராட்டம். It is a struggle where she is caught in between the riches and the wealth of King Solomon and his palace and the simplicity of the shepherd. ஆனால் இவளுக்கு போராட்டம் இல்லை. ஏனென்றால் அவள் அரண்மனையில் வைக்கப்பட்டாலும் அவளுடைய இருதயம் மேய்ப்பன் மேல் தான் இருக்கிறது. And she didn't actually have that struggle, though she was kept in the king's chambers. Her heart was with that shepherd outside. நமக்கு தான் போராட்டம். We have that struggle. நாம் தான் மெய்ப்பொருள். We are the true state. நாம் தான் அந்த கிராம பெண், அந்த சூலமித்தியாள். We are that Shunammite women. நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். We are in this world. அந்த மெய்ப்பன் தான் நம்முடைய நேசர். And that shepherd is our Lord Jesus. ஒரு அர்த்தத்தில் எப்படி அந்த சூலமித்தியால் பலவந்தப்படுத்தப்பட்டு அந்த ராஜாவினுடைய அறைக்கு கொண்டு செல்லப்படுகிறாளோ, like how in an instance this Shunammite woman is taken to the king's chambers by force. இதே போல நமக்கு வேற வழி இல்லாமல் இந்த உலகத்தில் தான் நாம் வாழ்கிறோம். Likewise, because we have no option, we live in this world. அந்த சூலமித்தியாளுக்கு இப்போ வேற வழி இல்ல, ராஜா கூப்பிடுற போய் தான் ஆகணும். For the Shunammite woman, she has no choice because the king has summoned her, she has to go in.
இப்ப இதே போல நம்முடைய நேசர், நம்முடைய மெய்ப்பர், அவர் சற்று தூரமாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் அதரிசனமானவர். அவர் கைக்கு எட்டக்கூடிய தூரத்தில் இல்லை, கண்ணை திறந்தால் பார்க்க முடியவில்லை. அந்த அதரிசனமான அவர் ஒரு ஆவி உலகத்தை சேர்ந்தவராக இருக்கிறதுனால நம்முடைய ஐம்புலங்களினால் அவரை நிதானிக்க தேட முயற்சி செய்யும் போது அவர் தூரமானவராக இருக்கிறார். Likewise, our beloved, our shepherd, our Lord Jesus, he is a little far away from us, and because he is in that invisible world, and because he is a spirit, and because he is not in a distance by which we can reach through our hands, he is away from us. ஆனால் இந்த ராஜா வீடு, ராஜாவுடைய அறை, இந்த உலகம் கை கட்டுகிற தூரத்தில் இருக்கிறது. But this king's chamber or this world is at a very close space to us. நாம் விரும்பக்கூடாத ஆடம்பரத்தை கண்ணை திறந்தால் பார்க்கலாம். நாம் ஆசைப்படக்கூடாத பணத்தை தொட்டு அனுபவிக்கலாம். And that riches or wealth which I do not like, I can see it very clearly. Which I am not supposed to like. Which I am not supposed to like, I can see it clearly. And that money which I am not supposed to like, I can touch it and I can use it also. அப்போ எதை நாம் வெறுக்க வேண்டும், விரும்பக்கூடாதோ அதுதான் சமீபமா இருக்கிறது. எது நாம் விரும்ப வேண்டுமோ அதுதான் தூரமா இருக்கிறது. That which I should not like and that which I should hate is very close to me, and that which I should like and should desire of is far away from me. ஆகவே அந்த சூலமித்தியாளை போல நாமும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். Like the Shunammite women, we are also caught in between. ஆனால் பைபிளில் இந்த சூலமித்தியாளை போல சிலர் உலகத்தில் இருந்தாலும், இந்த உலகத்தின் மேன்மையை பெற்றிருந்தாலும் அது வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் தேவனோடும் தேவன் தந்திருக்கிற காரியங்களோடும் தாங்களை சேர்த்து கொண்டார்கள். But in the Bible we read about certain people who are like the Shunammite women. Though they were in an honorable position, they avoided all the wealth and the riches of this world, but they wanted to be with their shepherd or their beloved. தானியேல் அதிகமாக உயர்த்தப்பட்டார். ராஜா தரியு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தார். Daniel was lifted to such a high position where he was next to King Darius. ஆனால் அந்த ஸ்தானம், அந்த ராஜாவினுடைய அறை அவரை தேவனிடத்திலிருந்து மேய்ப்பனிடத்திலிருந்து பிரிக்கவில்லை. But that position or this place in the king's palace never separated him from God or from his shepherd. இன்னும் சொல்ல போனால் இந்த நாடு கடத்தப்பட்ட ராஜரீகமான யூத வாலிபர்கள் அவர்கள் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டாலும் அவர்கள் சொன்ன வார்த்தை, எருசலேமே, நான் உன்னை எப்படி மறக்க முடியும்? உன்னை மறந்தால் என் நாவு மேல்வாயோடு ஒட்டிக்கொள்ளட்டும். And if we want to be more precise, Daniel and all the other young children who were taken to the land of Babylon by a captivity, though they were in a strange land, they used to confess, saying, Jerusalem, how shall we forget thee? If we forgot, my lips will stick to its upper lip. அதாவது இந்த சுலைமித்தியாளுடைய அதே சூழ்நிலை தான் இந்த நாடு கடத்தப்பட்ட யூத வாலிபர்களுக்கு வந்தது. And for this Jews or the Jew children, they had the same situation where Shunammite women was also found. இவர்கள் ராஜகுலத்தை சேர்ந்தவர்கள். They belonged to a royal creed. பாபிலோனிய ராஜாவினுடைய நேரடி கட்டளையினால் தான் அவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். Because of the direct royal degree of king of the Babylon, they were brought into Babylon. இந்த சூலமித்தியால் எப்படி ராஜாவுடைய அறைக்குள், சாதாரண கிங்ஸ் சேம்பர், கிங் இருக்கிற இடம், அந்த இடத்திற்குள் கொண்டு வரப்பட்டது போல இந்த வாலிபர்கள், இந்த யூத ராஜகுலத்தை சேர்ந்தவர்கள் உயர்த்தப்படும்படியா தனி ட்ரைனிங் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். Like this Shunammite women, she was found in the king's chambers where king himself will be found. Similarly, these Jewish youngsters, they were also brought into the king's palace to be trained by that strange land. இதே தானியேல், சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ நடந்த காரியம் நமக்கு நடந்திருந்தா அடுத்த சண்டே சர்வீஸ்ல சாட்சியே சொல்லியிருப்போம். ஆனா அப்படி எவ்வளவு நன்மை செஞ்சிருக்க, என்ன உயர்த்தி வைத்திருக்கிறார், அவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க, நம்ம சாட்சி சொல்லுவோம். And if same thing which happened to Daniel, Shadrach, Meshach, Abednego would have happened to us immediately on the next Sunday service, we would have testified, putting our name, saying God has done such a glorious thing. They were crying, but we are happily living. கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார், நான் ராஜாவின் அறைக்கு வந்திருக்கிறேன் என்று சாட்சி சொல்லியிருப்போம். We would have testified
glorified, saying, the Lord has lifted me up, and now I am found in the king's palace. பிரியமானவர்களே, நாம் சுலைமித்தியானுடைய ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள், மணவாட்டி என்று அழைக்கப்பட்டவர்கள், அடிக்கடி சொல்லுகிறது போல இந்த உலகம் ஒரு இரண்டாவது புருஷனை போல நம்மை தேடி 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 நம்மை இழுத்துக்கொள்ள முயற்சி செய்யும். Beloved, we are like the Shunammite women, and we are strangers in this world, and this world is like a second husband. It will always keep following us, and it will try to somehow attract us towards it. மோசே எல்லா யூதர்களை பார்க்கலும் எல்லா யூதர்கள் அடிமைகளா இருக்கிறார், மோசே மட்டும் உயர்த்தப்பட்டிருக்கிறார். And at the time of Moses, all the Jews or all the Israelites were slaves in the land of Egypt, but except for Moses, he alone was exalted in the Pharaoh's palace. அதுதான் அவருடைய உயர்வு, அதுதான் ராஜாவின் அறை. And that is his position or designation or the honor which he received, and that is his king's chamber. ஒரு பிரபுவுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை ட்ரீட்மெண்ட் அவனுக்கும் கிடைத்தது. And he got all the treatment which a prince should receive. எத்தனை வேலைக்காரர்கள், எத்தனை உடைகள், எத்தனை பழங்கள், ஆகார வகைகள், எல்லாரும் இவருக்கு முன்பாக வணங்குவார்கள். அவ்வளவு ராஜ மரியாதை. He had so many servants and so many slaves to attend to him, and so much of food and fruits and meat and so many varieties of garments, and such a high position, and everyone will pay obeisance when he comes out. ஆனால் இந்த சூலமித்தியானுடைய இருதயம் ராஜ அரண்மனையில் கொண்டு வரப்பட்டு எவ்வளவு அழகா இருக்கிறது சூழ்நிலை, எவ்வளவு பிரம்மாண்டமாய் ஆடம்பரமா இருந்தாலும் இவளுடைய இருதயம் மேய்ப்பனை தேடுகிறது போல மோசே இந்த அரண்மனையினுடைய மேன்மையினால் மயங்காமல், யூதர்கள் என் சகோதரர்கள் அவர்கள் அங்கே அடிமைகளா இருக்கும்போது அதுதான் என் பொக்கிஷம், அதை நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். Like the Shunammite women, though she was brought into the king's chamber, which was adorned with all the perfumes, and it had all the riches and the grandeur, but she liked to be with the shepherd who is found in the sun outside in the field. Similarly, Moses, though being in Pharaoh's palace, he wanted to suffer with his own brethren affliction in the outside field. இயேசுவை ஒரு மலை உச்சிக்கு பிசாசு சாத்தான் கொண்டு போய் இந்த உலகத்தை மாத்திரமல்ல இந்த உலகத்தின் மகிமையையும் காண்பித்தான். And Satan took Jesus on the top of a mountain, and he showed all the nations, not just the nations, but all the glory of the whole world. இன்றைக்கு இந்த உலகம் இயேசுவின் காலத்தில் இருந்ததை விட அதிக மகிமையா இருக்கிறது. And today this present world is more glorious than at the Jesus time. எதை எடுத்தாலும், ஒரு காரை எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு பைக் எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு உடை எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு நகை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு மொபைல் போன் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு வாட்ச் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு கண்ணாடி எடுத்து, அதுல ஒரு மகிமை இருக்கு. You take any things of this world, whether it be a car, it could be a motorcycle, or your dress which you wear, or it might be a cell phone or a watch or even a glass. There is a different glory than before. அந்த மகிமை நாளுக்கு நாளாய் கூடிக்கொண்டே இருக்கிறது. And that glory is increasing day by day. அப்ப அதுதான் பிசாசு நமக்கு தருகிறதான திராட்சரசம். And that is the wine which Satan gives to us. ஆகையால் இந்த உலகம் நமக்கு, அதாவது குறிப்பாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு வேண்டுமென்றால் ஆண்டவர், அதாவது பிசாசு இந்த உலகத்தின் மேன்மை அள்ளி தருவான். And in particular to the chosen one or the God's elect, the Satan will give all the glory immeasurably to them. ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரி ஒரு முறை சாட்சி சொன்னார். A sister who belonged to a Hindu family, she gave a testimony once. அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் ரொம்ப ரிச்சான குடும்பத்தில் இருந்தார். And she along with her husband, they belonged to a very rich family. பெரிய வீடு. They have a big house. அவங்க மட்டும் சீக்ரெட் கிறிஸ்டியனா நம்ம சர்ச்சுக்கு வருவாங்க. She alone as a secret Christian used to attend the assembly. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஒரு ஸ்கூல் புரோகிராம் நிமித்தம் அவர்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டி இருந்தது. அந்த ஃபங்க்ஷனுக்கு சாய்பாபா வந்தார். And because of an unavoidable situation, she had to go to a school program to attend that, and in that program Sai Baba also came. அப்ப அவர் அனௌன்ஸ்மென்ட் பண்ணார். And he made an announcement at that time. நான் ஒரு காலேஜை திறக்க போகிறேன். I'm going to open a college. அந்த காலேஜினுடைய பொறுப்பை அப்படின்னு இப்படியே தேடி நேரா அந்த சிஸ்டர் பார்த்து உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு சொன்னா எல்லாரும் அவங்க என்ன ஜெபிச்சாங்க, யெகோவா சமா, யெகோவா நிசி, யெகோவா சீக்கணும், அந்த அது என்கிட்ட வரக்கூடாது ஆண்டவரே, அது என்கிட்ட வரக்கூடாது. And he made an announcement saying, I'm going to open a college, and saying I'm going to give the responsibility of the college, and he was searching for somebody in the crowd and suddenly pointed at this sister and said, and you have to take charge of that. And immediately this sister started praying in her mind, using all God's name and saying that should not come to me. இந்த உலகம் நமக்கு மேன்மை தரும்போது
ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது, மயங்கிடக்கூடாது. ஐயோ சோத்திர ஆண்டவர் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. உடனே சந்தேகத்தோடு பார்க்க வேண்டும். When this world gives us more honor, we should not be very happy and become blinded by that happiness. Immediately we should become very cautious and we have to think twice. ஒரு பாஸ்டரை பற்றி நான் கேள்விப்பட்டேன். Once I heard about a pastor. நியூசிலாந்தில் அவர் ஊழியம் செய்தார், நம்முடைய சபையில. He doesn't belong to our assembly, but he ministered in New Zealand. ஒரு முறை ஒரு விசுவாசி அவர்கிட்ட போய், 1 மில்லியனா 1 பில்லியனா எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, அதாவது 10 கோடியா 100 கோடியா 10 லட்சமா 100 கோடியா ஞாபகம் இல்லை, செக் டாலர், அவ்வளவு டாலர் செக்கா கிடைச்சது ஆஃபரிங். Once a believer went to that pastor and he gave him an offering. I'm not sure whether it is 10 lakhs or 100 crores, but he gave him a check as an offering. அந்த பாஸ்டர் என்ன சொன்னார் தெரியுமா? You know what the pastor said? பிரதர், இவ்வளவு காசு செலவு பண்றதுக்கு இப்ப எனக்கு எந்த ப்ராஜெக்டும் இல்லை, இந்த காசு எனக்கு வேண்டாம், நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். And that pastor said, to use so much of money and I do not have any active projects to work upon, and therefore you keep this money with you. இதே காசு நமக்கு கிடைச்சிருந்தா, just consider if we would have got the same amount. பைபிள் ஒரு ஓமை இருக்கு, ஒரு ஐஸ்வர்யவானுடைய வயல் நன்றாய் விளைந்தது. அப்போது அவன் தன்னை கேள்வி கேட்டான், நான் என்ன செய்வேன்? உடனே ஐடியா வந்துச்சு, நான் இப்படி செய்வேன். கேள்வியும் அவன் தான் கேட்டான், பதிலும் அவன் தான் சொன்னான். அப்படி உடனே ஐடியா வந்துடணும், இப்படி கட்டலாம், ஒரு பெரிய வீடு கட்டலாம், இப்படி ஸ்டோர் பண்ணலாம். அப்ப கையை மடக்கிட்டு, என் ஆத்துமாவே நீ புரிப்பாயிரு, புசித்து குடித்து அநேக நாட்களுக்கு உனக்கு காசு சேர்த்து காட் தான் உனக்கு தந்து இருக்கிறார், அடுத்த வாரம் நீ சாட்சி சொல்லலாம், முட்டாளே இன்னைக்கு ராத்திரியே நீ சாக போற. And in the Bible there is a parable about a rich man whose field brought forth plentifully, and immediately he started sitting down and thinking, I have so much of riches, what I am going to do, I am going to construct a new house, pull on the old one and increase all my riches and do this and that. And immediately there was a voice heard saying, thou fool, if today you shall die, who will take all your possessions? இந்த உலகம் வஞ்சனையானது. This world is full of deceit. அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை இதை புரிந்து கொள்ள வேண்டும். And the chosen or the called child of God should think about this. இந்த சுலமித்தியாள் ராஜாவினுடைய அறைக்கு கொண்டு வரப்பட்டு அவளுக்கு திராட்சரசம் கொடுக்கிறார்கள். And the Shunammite woman, she was brought into the king's chamber and she was also offered wine. அந்த திராட்சரசத்தை கொடுக்கும்போது அவளுடைய நினைவு என்ன தெரியுமா? And while this wine was offered, what was in her mind? அதை வாசியுங்கள், 4ஆம் வசனம். Let's read it. திராட்சரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். திராட்சரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். We will remember thy love more than thy wine. பாருங்கள், இந்த மெய்ப்பன் இப்போது கூட இல்ல. Now the shepherd is not with her. கூட இருக்கிறது சாலமன் தான். And now King Solomon is there with her. கூட இருக்கிறது திராட்சரசம். And along with her she has wine. இப்போ இவள் சொல்லுகிறார், இந்த எனக்கு முன்பாக வைக்கப்பட்ட திராட்சரசத்தை விட உம்முடைய அன்பை நாங்கள் நினைப்போம். Looking at that wine which was offered her, she says, more than this wine we will remember thy love. அதன் அர்த்தம், இப்பொழுது மெய்ப்பனுடைய நேரடி அன்பை உணரக்கூடிய சூழ்நிலை இல்லை, இது நினைக்கக்கூடிய அன்புதான். ஆனால் இப்பொழுது உணரக்கூடிய அன்பில்லை. ஆனாலும் கடந்த நாட்களில் நீர் என்னுடைய வாழ்க்கையில் செலுத்தின அன்பை நினைத்து இந்த முன்பாக வைக்கப்பட்ட திராட்சரசத்தை பார்க்கலாம், அந்த அன்புதான் எனக்கு பெரிதாண்டவரே. She is in a situation where she cannot feel the love of that shepherd directly, but she is in a position of remembering the love she received from her beloved in the past situation, and therefore looking at that wine she says, more than this wine thy love is greater. திராட்சரசம் என்று சொல்வது உலக சந்தோஷத்தை காட்டுகிறது. When we say wine, it shows the pleasures of this world. அப்போ சில நேரத்தில் இந்த சுலமித்தியால் வற்புறுத்தப்பட்டு அந்த ராஜாவுடைய அரண்மனைக்கு கொண்டு செல்லப்பட்டது போல, சில நேரம் நம்முடைய உத்தியோகத்து நிமித்தம், சில சொந்தக்காரர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் நிமித்தம், சில கடமை நிமித்தம் நாம் இந்த உலகத்தில் உள்ள சில காரியங்களில் நாம் கால் வைக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். Like the Shunammite woman, she was forced to go into that king's chambers at this situation. Likewise, even in this world, because of a job, or
because of certain responsibilities or because of some of our relatives, we will be forced to go into this world. இதை கேட்ட உடனே அடுத்த ஃபங்க்ஷன் வரும்போது பிரசங்கத்துல சொன்னாங்க, வற்புறுத்தினாங்க. சரி, வேற வழியில் அப்படி சொல்லி குதிக்க கூடாது, முடிந்த வரைக்கும் தவிர்க்க வேண்டும், தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். On listening to that, you should not say when the next program, a family program comes or some program from outside comes, you should not say like as we heard in the message, situation has come, therefore I will go and attend it. Only if it is unavoidable, only then you should attend. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நான் அங்கே போகிறேன், ஆனால் என்னுடைய இருதயம் என் மேய்ப்பன் மேல் தான் இருக்கிறது. I am going there because it is very unavoidable. Though I go there, my heart is with my beloved. சில நேரத்தில் நெருங்கிய ரட்சிக்கப்படாத சொந்தக்காரருடைய கல்யாணம் வரும்போது நம்ம போகாம இருக்க முடியாது. அதே நேரத்தில் நம்ம போய் ஃபுல்லா இன்வால்வ் ஆகக்கூடாது. நம்முடைய இருதயம் நேசரோடு தான் இருக்கும். Sometimes we might have to attend a marriage function of a very close relative who is unsaved. You can go there, but you should not get fully involved. Even at that place, you should be close to your beloved who is not present there. அதுதான் ராஜாவின் அறை, உலகத்தினுடைய மேன்மையை அங்கே பார்க்கலாம். That is the place which is his king's chamber, and you can see all the glory of the world there. அங்கே ஜனங்கள் உடுத்தி வருகிற அந்த உடைகளை பார்க்கும்போது, நகைகளை பார்க்கும்போது, அவங்களுடைய அழகை பார்க்கும்போது, ஆகாரத்தை பார்க்கும்போது, அந்த வாசனை திரவியங்களை பார்க்கும்போது, அந்த மியூசிக் கேட்கும்போது, அது ஃபுல்லா திராட்சரசம் தான் எல்லாமே. And when you go there, you look at the people who are coming there, their adornment, the way they have dressed, all their ornaments, all the food items which are being served, and all the perfumes and everything which you see there, totally all together is that wine. நேசருடைய அன்பு இருந்தா இது என்னுடைய இடம் அல்ல என்று நம்முடைய இருதயம் சொல்லும். If you have the love of a beloved, our heart will immediately say, this is not the place where my beloved is. ஆகையால் இந்த உலகத்தின் மேன்மையும் இந்த உலகத்தின் சந்தோஷமும் நம்மை சூழ்ந்திருந்தாலும் நம்முடைய இருதயம் நம்முடைய மேய்ப்பரோடு கூட தான் இருக்க வேண்டும். Though this glory of this world and all the pleasures of this world are encompassing us in this world, but still our heart should be found with our beloved. இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படும் போது நம்முடைய இருதயத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை, அவருடைய அன்பை நினைக்க வேண்டும். And when we are forced into such a situation where unavoidably we have to go into this world, at such a juncture this verse says we have to remember his love. ஒரு நாள் நான் ஒரு சபையில் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். Once I was serving in a particular faith home. அந்த சபை பக்கத்துல அது ஒரு காலனி மாதிரி. அந்த காலனில உள்ளவர்களுக்கு கார்னிவல், அதாவது ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டம், ஆகாரங்கள், விளையாட்டுகள் அதுல நடக்கும். ஒரு 2-3 நாள் அங்க நடக்கும். In the faith home which I was serving nearby, there was a colony, and in that colony they used to have a carnival where it will be like a fair or a festival, and they will have everything to enjoy in that place. நம்முடைய விசுவாசிகள் நிறைய பேர் அங்க போயிட்டு வந்தாங்க. And many of our believers, they went there and they came back. ராஜா கூப்பிடாம கூட போயிட்டு வருவாங்க. And even if the king is not calling them, still they will go. இது யாரும் வராட்டா வேலை போயிடும் யாரும் வரட்ட மாட்டாங்க. And for this nobody is going to threaten them saying, if you will not come you will lose your job. டெய்லி தான மேய்ப்பன் கிட்ட பேசணும், கொஞ்சம் ராஜா கிட்ட பேசிட்டு வரலாம், ராஜா வீட்டுக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாமே. அதுக்கு பேர் தான் விபச்சாரம் என்று யாக்கோபில் வாசிக்கிறோம். Is it not daily that I am speaking to my shepherd, daily I am coming to his presence? At least sometime I will have a break, I will go to the king's chambers, and concerning which it is written in James, adulterers and adulteresses. அதனால நாம் நம்முடைய மேய்ப்பனை விட்டு கொஞ்ச நேரம் உலகத்தை அனுபவிச்சுட்டு வரலாமே. எவ்வளவு சும்மா சர்ச் பைபிள், எப்படி கொஞ்சம் உலகம் நமக்கு வேணும், மனுஷர்கள் தானே அப்படின்னு சொல்வதே விபச்சார சிந்தை என்று பைபிள் சொல்லுகிறது. And we might say we are always saying our shepherd and his presence, and always church and church and church. Why should we not have a small break? Because we are also human beings. And saying this, you go to the outside world, and concerning such people the scripture says adulterers and adulteresses. இதை கேள்விப்பட்டு அந்த சபையாரிடத்தில் சொன்னேன். And on listening to the believers, I told the believers there, நீங்க போனது தப்பு. Because you went there, that is wrong. ஆனால் நீங்க போன பிறகு நீங்க போயிட்டு வரும்போது உங்களை விட்டு தேவ சமூகம் போயிடுச்சு, சமாதானம் இல்ல அப்படின்னு உணர்ந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல்னு அர்த்தம். அது கூட இல்ல, போயிட்டு அந்த திராட்சை ரசத்தை ஃபுல்லா குடிச்சிட்டு அந்த வெறியில தான் திருப்பி வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க 0.
And after going there and you come back, but you feel that you lost your peace and the spiritual experience, something has left you, then which means you are a little spiritual, but after coming back you didn't feel anything, but you are full of this wine or the pleasures of this world, which means you are a zero. அதனால நாம் நம்மை பரிசோதித்து பார்ப்போம். நாம் சூலமித்தியானுடைய ஸ்தானத்தில் இருக்கிறோமா, நம்முடைய மேய்ப்பனாகிய புருஷனுக்கு உண்மையா இருக்கிறோமா, இல்லை என்றால் உலகம் என்கிற இரண்டாவது புருஷனுக்கு நாம் உண்மையா இருக்கிறோமா? And we have to examine ourselves and we have to find out, are we like the Shunammite women? Are we faithful to our husband who is our shepherd, Lord Jesus, or we are faithful to our second husband, which is this world? உலகத்திற்கு போக வேண்டிய, ஆபீஸுக்கு போக வேண்டிய, அந்த ஆபீஸ்ல சில மீட்டிங்ஸ்க்கு போக வேண்டிய சில சூழ்நிலைகள் வரும். In this world you have instances or situation where you have to go into this world to your offices and your job, and in that office you have to attend certain meetings. ஊருக்கு போகும்போது வீடியோ கோச்சில் போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும்போது அதுதான் ராஜாவின் அறை, அந்த சினிமா தான் அந்த திராட்சரசம். அதை நம்ம குடிக்க கூடாது. அதை குடிக்காமல் இருக்கும்படியாக நம்முடைய நேசருடைய அன்பை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்காரு. When you are traveling to your native place or some other places, then you go through a video coach, and that video coach is at King's Chamber, and that movie which is being played, that is the wine, and if you want to avoid drinking of that wine, then you have to remember his love. நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? Do you know what our problem is? ஒரு சண்டே ஸ்கூல் பையன் கிட்ட கேட்டான், உனக்கு ஐஸ்வர்யன் மாதிரி இருக்கணுமா லாசரு மாதிரி இருக்கணுமா? இந்த பூமியில் ஐஸ்வர்யன் மாதிரி இருக்கணும், பரலோகத்து போகும்போது லாசரு மாதிரி இருக்கணும். அதான் அவனுடைய பதில். I asked a Sunday school boy asking, not I, somebody asked a Sunday school boy whether you want to be like the rich man or Lazarus. He said, I want to be as a rich man in this world, and when I go to heaven I want to be like Lazarus. இங்கிலீஷ்ல சொல்வாங்க, enjoying the best of both worlds. இரண்டு உலகத்தினுடைய சிறந்ததை நம்ம ரெண்டையும் அனுபவிப்போம். As they say in English, enjoying the best of both the worlds. அது நடக்காது. That is not possible. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. You cannot serve two masters. பைபிளே சொல்லுகிறது. Scripture itself says. காரணம் என்ன? இந்த ரெண்டு புருஷர்கள், சாலமோனும் இந்த மேய்ப்பனும், அதாவது நம்முடைய ஜீவிதத்துல உலகமும் இயேசுவும் சத்துருக்கள். And both this King Solomon and this shepherd are, according to our spiritual meaning, this world and Lord Jesus Christ, both are arch enemies. பைபிள்ல சொல்லுகிறது, உலகத்தோடு நாம் சேர்ந்து கை கொடுத்தால் தேவனுடைய சத்துருக்களா இருக்கிறோம். And the scripture itself says, if you shake hand with this world, we are enemies to God. அப்போ ரெண்டும் ஒத்து போக முடியாது. And therefore we cannot serve both. அப்போ உலகம் இந்த இரண்டாவது புருஷனாக வந்த காரணமே நம்மை மேய்ப்பன் கிட்ட இருந்து பிரிக்கும்படியாக. The world coming behind us as a second husband is with a main purpose to separate us from that shepherd. போன முறை சொன்னேன், இந்த முழு அழகான வசீகரிக்கிற ஆடம்பரம் நிறைந்த அன்பு காட்டுகிறது போல நடிக்கிற இந்த உலகம், இது பிசாசுடைய ஏஜென்ட்டாக இருக்கிறது. And last time I said this world which is so attractive and very seductive, which is so beautiful and all glorious, is an agent of Satan. அதனால இது அன்பு காட்டுகிறது போல இருக்கும், ஆனால் இது விஷம் நிறைந்தது. It might appear as if it is showing love, but it is full of poison. இந்த உலகம் இவ்வளவு அழகாக அமைக்கப்பட்ட ஒரே காரணம், கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கும்படியாகவே, வேற எந்த நோக்கமும் இல்லை. The world which has been made so attractive is with only one single purpose, to separate us from our husband, Lord Jesus Christ. அதாவது நம்ம புரிய வேண்டிய முக்கிய காரியங்கள். These are very important points which we need to remember. தவிர்க்க முடியாத சில மீட்டிங்ஸ்க்கு போகணும், கான்ஃபரன்ஸுக்கு போகணும், அங்க சூழ்ந்திருக்கிற எல்லாம் உலக ஜனங்கள் தான். We have to go to certain meetings or conferences which are very unavoidable, and all the people present there, they are worldly. ஆரம்பத்தில் போகும்போது நமக்கு பிடிக்காது, உண்மையா ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்போம். எனக்கு ஏன் அப்படி போனேன்னு தெரியல, எனக்கு தேவ சமூகமே போச்சு, எனக்கு பிடிக்கல, அப்படி எல்லாம் நம்ம விரும்புவோம். Initially when we go there, we will not like that place. We will say, I don't like this place because I lose all godly presence. I don't want to be in this place. ஆனால் சில நாட்கள் 2 முறை 3 முறை 4 முறை அப்படி போய் அங்க அந்த போகக்கூடாத அந்த ராஜாவின் அறையில் மறுபடியும் போய் பழகும் போது சில நாட்கள் கழித்து அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ், ஐயோ எனக்கு பிடிக்கல, அது குறைந்து விடும், பிடிக்க ஆரம்பிக்கும்.
But as you gradually start going again and again to that same places, to that meetings or the conference or wherever it is, that restlessness will gradually, it will diminish because you are used to going into this king's chamber often. அப்போ இந்த உலகத்தினுடைய மியூசிக், சினிமா இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆரம்பத்தில் அது பார்க்க வரைக்கும் ஒன்றும் தெரியாது. முடிச்சோன்னா ஐயோ நான் ஏன் இப்படி பண்றேன், எப்படி ஆட்டு ஆண்டவரே என்ன மன்னிச்சு, அந்த ரெஸ்ட்லெஸ் சில நாட்கள் கழித்து நம்முடைய இருதயம் அதை விரும்ப ஆரம்பிக்கும். Initially when you listen to the music of this world or watch movies, then you will watch, you will not have any problem. But once it is over, you will feel restless saying, I have committed a mistake, I should not have done this, oh Lord kindly forgive me. But when you are habitual to that, slowly you will not have any of this restlessness. இந்த சூலமித்தியாலை போல வேற வழி இல்லாமல் ராஜாவின் அறைக்கு கொண்டு வரப்படும் பொழுது இந்த சூலமித்தியால் செய்ததை நாம் செய்ய வேண்டும். என்னது? அவருடைய கடந்த கால அன்புகளை நினைக்க வேண்டும். And like the Shunammite woman, without her consent, or she was forced into that king's chamber, and when she was in that king's chamber, as what she did, we should also do the same thing. We need to remember the love of our beloved of the past. அப்போ we will remember, அப்படிதான் இருக்கு தமிழ்ல வாசிங்க. It is written as we will remember. திராட்சரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். நினைப்போம், அது அவள் நினைக்கிறோம் என்று சொல்லவில்லை, நினைப்போம். அதனுடைய அர்த்தம் என்ன? அவள் அதை எக்ஸசைஸ் மாதிரி அதை ஞாபகத்தில் கொண்டு வருகிறாள். It is written that we will remember, which means whatever has happened, she will consider or think about that love, and she is practicing or exercising that love. இது போல நாம் வாழுகிறதான உலகம் நம்மை சுற்றி தான் இருக்கிறது. And this world in which we are living is round about us. நம்முடைய வேலை ஸ்தலத்தில் உலகம் இருக்கும். In our workplace we have this world. நம்முடைய வேலை ஸ்தலத்தில் திராட்சரசம் இருக்கும். And in our workplace we will have this wine. அந்த திராட்சரசம் நம்ம கூட வேலை செய்கிற ஒரு பார்ட்னரோ ஒரு கொலீகினுடைய ஒரு நட்பா இருக்கலாம். And that wine might be one of our colleague or partner and their friendship. அது பிசாசு நமக்கு தருகிற ஒரு நட்பு, ஒரு ஆஃபர், ஒரு திராட்சரசம். அதை நம்ம குடிக்க கூடாது. That might be an offer or a wine which has been offered to us by Satan. We should not drink of it. உடனே நம்ம ஆண்டவருடைய கடந்த கால அன்பை நினைக்க வேண்டும். Immediately we should remember the past love of our beloved. நம்முடைய ரட்சிப்பின் நாள், the day of our salvation. இதே போல ஒரு சூழ்நிலையில் எத்தனையோ நாட்களுக்கு முன்பாக கர்த்தர் என்னை பாதுகாத்த அந்த சூழ்நிலை. A very similar situation like this in the past where my Lord protected me. ஏதோ சில வாரங்களுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட பிரசங்கத்தை கேட்டோமே, அன்றை கேட்கும்போது தேவனுடைய அன்பினால் நிரம்பி நல்ல ஒரு அபிஷேகம் கிடைத்ததே, அந்த வசனங்கள் எல்லாம் நினைவு கூறும். Like a message which I heard a few weeks before where the Lord spoke to me and my heart was bubbling by listening to all those verses, that verses should come in our mind. இப்படி நாம் எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த திராட்சரசத்தினுடைய ஸ்மெல், இந்த திராட்சரசத்தினுடைய அந்த இன்பம் நம்முடைய மூக்கில், இருதயத்தில், மனதில் ஏறாது. And likewise when we start exercising, the smell and the pleasure of that wine will not enter inside our nose or inside our heart. கடைசியாக இந்த வசனம் சொல்லுகிறது, உத்தமர்கள் உம்மை நேசிப்பார்கள். Finally this verse says, the upright shall love thee. இங்கே உத்தமம் என்கிற வார்த்தையினுடைய ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. And one meaning of being upright is said there. நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும், though we are in this world, இந்த உலகத்தின் மேன்மைகள் நமக்கு தரப்பட்டு இருந்தாலும், though all the glory of this world is being offered to us, நம்மை சுற்றி இந்த உலகத்தின் திராட்சரசம் கொடுக்கப்பட்டு இருந்தாலும், though the wine of this world is being given to us surrounding us, நாம் அந்த இடத்தில் இருந்தே இயேசுவை நினைப்பதுதான் உத்தமம். and being in that place and remembering our Lord Jesus is uprightness. இயேசுவை மறந்துவிட்டு எல்லாவற்றையும் குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியே வரும்போது திருப்பி இயேசுவை நினைப்பது விபச்சாரம். And forgetting Lord Jesus and drinking of this wine fully and enjoying the pleasures of this world and coming out and then remembering Jesus is called adultery. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. நம்முடைய ஜீவியத்தின் சூழ்நிலை எப்படி இருக்கிறது? What is the situation of our life? நாம் எப்படி இருக்கிறோம்? How are we? நாம் இந்த சுலமித்தியாலை போல இந்த உலகத்தில் உள்ளதான மேன்மைகளில் இந்த திராட்சரசம் நம்ம
நம்மை சுற்றி இருந்தாலும் அதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு துக்கப்படுறோமா? Are we like this, not being like the Shunammite women, being this king's chambers, drinking of this wine, and we are very thirsty to drink more of this wine? இந்த உலகத்துல ப்ரமோஷன் எல்லாம் விரும்பாதீங்க. Do not expect all the promotions of this world. ப்ரமோஷன் தேவனால் வரும்போது வரட்டும், அதை விரும்பாமல் ஒரு கட்டாயத்தினால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். Promotion will come at the time when God has appointed. We should not be expecting that, or should not be happy about it, and by force when the Lord gives it, let us accept that. அந்த சுலமித்தியால் ராஜாவுடைய அறைக்கு கொண்டு வரப்படும் பொழுது நாங்கள் உங்களுடைய அன்பை நினைப்போம் என்று சொல்லும்போது, ஒருவேளை அந்த ப்ரமோஷன் கர்த்தரால் வந்தாலும் அது நம்முடைய திராட்சரசமாக மயக்குகிற கிறிஸ்துவை விட்டு பிரிக்கிற ஒன்றாக இருக்கக்கூடாது. அந்த ப்ரமோஷன் கிடைக்கும் பொழுது என்னுடைய மேய்ப்பனுடைய அன்பை நான் நினைக்க வேண்டும். Like the Shunammite woman, when she was brought into king's chamber, she said, we will remember the love. Likewise, when you receive that promotion, that should not be a wine that is separating you from your God. Rather, it is coming to you out of force, but still you should be remembering your beloved. இப்பொழுது ஒரு எக்ஸர்சைஸ் பண்ணுவோமா? Now we are going to do an exercise. கடந்த நாட்களில் அண்மையில் தேவன் அவருடைய அன்பை நமக்கு காட்டினதான ஒரு சம்பவத்தையோ, ஒரு சொப்பனத்தையோ, ஒரு விடுதலையோ, ஒரு வசனத்தையோ, ஒரு தீர்க்க தரிசனத்தையோ நினைவில் கொண்டு வருவோமா? Let us bring into remembrance something which the Lord did recently in the recent past, whether it be a dream, or it might be a prophecy, or some word which the Lord has spoken to you right now. ஆண்டவர் அவருடைய அன்பை நமக்கு காட்டுகிறார். The Lord is showing forth His love. இங்கிலீஷ்ல ஒரு பாட்டு உண்டு. There's a song in English. தமிழ்ல சொல்லுங்க. I speak to you child because I love you. என் பிள்ளையே, நான் உன்னை நேசிக்கிறபடியினால் உன்னோடு பேசுகிறேன். You are very dear to me. நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். I want to talk to you so much. நான் உன்னோடு அதிகமாய் பேச விரும்புகிறேன். And let you feel my touch in each part of your life and on all you do. உன்னுடைய ஜீவியத்தின் எல்லா பகுதிகளிலும் என்னுடைய தொடுதலை நீ உணர்வாயாக. உணரும்படியாக நான் உன்னை தேடுகிறேன். நீ உணரும்படியாக நான் உன்னை தேடுகிறேன். But child, I cannot find you. I cannot reach you with the warmth of my love when you are so busy rushing round and round with no time to spend with me. என் பிள்ளையே, ஆனாலும் என்னுடைய அன்பின் அந்த ஈரத்தினால் நான் உன்னை தேடும் பொழுது உன்னை நான் கண்டடைய முடியவில்லை. நீயோ இங்கும் அங்கும் ஓடி திரிந்து கொண்டிருக்கிறாய், உன்னையோ காணவில்லை. இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கும் போது நம்முடைய ஓட்டத்தை நிறுத்தி அப்படி திரும்பணும் போல தோன்றுகிறது இல்லையா? And when you listen to such a word, we should feel to stop our running and to just turn back to see our beloved. ராஜா நம்மை பார்த்து வா வா என்று அழைத்தால், உலகம் நம்மை அழைத்தால், அந்த மேன்மையை காட்டினால், அந்த திராட்சரசத்தை கொடுத்தாலும் நம்முடைய உள்ளம், நம்முடைய வாய் ராஜா ராஜா அல்ல, மெய்ப்பன் மெய்ப்பன் என்று உள்ளம் பூரிக்க வேண்டும், நினைக்க வேண்டும், கதற வேண்டும். Though the king might call us, please come, come, and the wine might come, wine might be offered to you, the world might be attractive, it might be calling you, but we should not go to that king or say, king, I'm coming, but rather our mouth should be saying, shepherd, shepherd, and we have to go behind him. ஒரு அழகான சொப்பனம் சில நாட்களில் கண்டோமா? Have you dreamt any good dream in the recent past? காலையில் எழும்பின உடனே சில பாட்டுகள் நம்முடைய மைண்டில் வருமா? Right early in the morning when you wake up from your bed, do you have a habit of bringing into remembrance some good and sweet songs? இயேசு என்னை வெறுத்து விட்டார், என்னோடு பேசுகிறது இல்லை என்று நினைக்கிற நேரத்தில் அதற்கேற்ற ஒரு வார்த்தை சடுதியாய் ஒரு தீர்க்க தரிசனம் வந்து நம்மை கண்ணீர் வடிக்க செய்ததா? When you think that Jesus has forsaken me, he has completely hated me, he is not with me, and suddenly there is a prophecy or a word of God which comes to you, which speaks to you and to you alone, which breaks your heart and puts you into tears. இந்த பிரசங்கத்தை கேட்கும்போது நான் இந்த ராஜாவுடைய அரண்மனையில் எனக்கு மேன்மை கிடைக்கிறது, எனக்கு திராட்சரசம் கிடைக்கிறது, ஆனால் ஒருவர் மலையில் அந்த வெயிலில் அந்த ஆடுகள் மத்தியில் எனக்காக காத்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தின் திராட்சரசம் அவருக்கு வேண்டாம், அவருக்கு நான் தான் வேண்டும் என்று நினைக்கிறோமா? When we listen to such a message, though not being in the king's chambers, but rather thinking about the shepherd who is upon the mountains, who is out in the open sun, and thinking that we should be with him.
நாம் அவரோடு போவோமாக. Let us all go with him. நம்முடைய இருதயம் அவருக்காக பொங்கட்டும். Let our heart rejoice or bubble for him. இந்த உலகம் தரிசிக்கக்கூடிய வசீகரிக்கக்கூடிய கிட்ட இருக்கிற உலகமாய் இருந்தாலும், though this world is very close to us, very very open and very easy to be seen by our naked eyes, நம்முடைய மேய்ப்பன் நம்முடைய நேசர் இந்த மண்டலத்தை கடந்த வேற ஒரு மேல் மண்டலத்தில் உள்ளவராய் அதர்சனமானவராய் இருந்தாலும், though our beloved, our shepherd belong to a different dimension to that invisible world, இப்பொழுது நம்முடைய உள்ளம் அவருக்காய் பாயட்டும். but now let our heart, let it pounce for him. அந்த நினைவுகளை நினைப்போமாக. Let us think about all those past remembrance. இந்த பூமி நமக்கு தருகிற திராட்சரசத்தை பார்க்கலாம், more than the wine which the world offers to us. தேவன் நமக்கு பாராட்டின கடந்த கால அன்பு நமக்கு மேன்மையாய் இருக்கட்டும். Let all the past love with the Lord has shown to us may be most honorable or most glorious to us. ஒரு நிமிடம் அவரை தியானிப்போம். For 1 minute let us meditate about him. அவர் நமக்கு மேல் பாராட்டின அன்பை நினைவு கூறுவோம். Let us think about bring into our remembrance his love. ஒரு வாலிப பிள்ளை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தா. Once a young girl, she constantly complained. அவ சொல்றா, எங்க அப்பா அம்மா எனக்கு ஒண்ணுமே செய்யல. அப்ப நான் சொன்ன ஸ்கூல் ஃபீஸ் கட்டினது அப்பா அம்மா தான். அப்போ அது அவங்களுடைய கடமை அப்படின்னு சொல்ற. எவ்வளவு கடினமான இருதயம். கடமையா? ஆண்டவர் நம்மை நேசிப்பது அவருடைய கடமையா? அதனால நாம் யாரும் இருதய கடினத்தோடு பெருமையோடு நாம் பேசக்கூடாது. நம்முடைய நேசர் நம்மை நேசிக்காமல் இருந்தா, நம்மை நரகத்துக்கு போட்டா கூட அது நியாயமான காரியம்தான். நம்மை நேசிக்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு தகுதி நமக்கு இல்லை. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அன்பு என்பதை இல்லை, தெய்வீகம் என்பதை இல்லை. பாவம் தான் இருக்கிறது. ஆண்டவரை திருப்பி திருப்பி சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அவர் நம்மை நேசிக்கிறார். நம்முடைய கண்களை மூடுவோமாக. நம்முடைய இருதயம் அவர் பக்கமாய் திரும்பட்டும். இப்படி நாம் கொஞ்சம் திரும்பும் பொழுதே அவர் நம்முடைய பாதி முகத்தை, முதுகை காட்டிட்டு இருந்தோம், அப்படி பாதி முகத்தை திரும்பும் பொழுதே ஆண்டவர் என்ன சொல்லுங்க தெரியுமா? உன் கண்கள் ஒன்றினால் நீ என்னை கவர்ந்து கொண்டாய். அவர் அவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார், நமக்காய் காத்து கொண்டிருக்கிறார். முதுகை காட்டின மனவாட்டி இப்போது கொஞ்சம் திரும்பினால் போதும். உன் கண்ணின் ஒன்றினால், நான் ஒரு கண்ணை தான் பார்க்கிறேன், முழு முகத்தை திறப்பவில்லை, ஆனாலும் நீ என்னை கவர்ந்து கொண்டாய் என்று அவர் அவ்வளவு நம்மேல் பைத்தியமாயிருக்கிறார். ஆனால் அவர் பூர்ண அழகுள்ளவர், நாள்தோறும் நன்மைகளினால் நம்மை முடிசூட்டுகிறவர், எத்தனையோ நன்மைகளை செய்து அன்பு கூறுகிறவர்கள். ஆனால் இந்த கல்லான உள்ளம் அந்நிய அன்புகளை தேடி ஏற்ப விட்டு சோரம் போகிறது. மனம் திரும்புவோமாக. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அந்த விபச்சாரத்திலிருந்து வெளியே வருவோமாக. அந்த உலக சிநேகம் வேண்டாம், ராஜாவின் அரண்மனை வேண்டாம், அந்த திராட்சரசம் வேண்டாம். அந்த மலைகளில் தனிமையாய் எனக்காய் காத்துக் கொண்டிருக்கிற என் நேசரின் அன்பு, அது எனக்கு போதும். அதை நாம் விரும்புவோமாக. கண்களை மூடி அவரை தரிசிப்போமாக. தூரத்திலிருந்து அவர் நம்மை அழைக்கிறார். வா என்னுடைய மனவாட்டியே, நீ வா. அந்த லீபானோனின் மலைகளில் இருக்கிற என் மனவாட்டியே, நீ வா. நான் இருக்கிற அந்த வெள்ளை போல மலைக்கு நீ இறங்கி, நீ வா, நீ ஏறி வா. கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அவருடைய சமூகத்திற்கு இந்த உலகம் வேண்டாம், எனக்கு இயேசு போதும் என்று சொல்லுகிறவர்கள், எனக்கு இந்த உலகத்தை மறுதலித்து, தீத்து சொல்லுகிறார்ல, ungodliness and worldliness, denying them, இந்த உலக அவபக்தியும் உலக லௌகிக இச்சைகளையும் மறுதலித்து வெறுத்து நம்முடைய இயேசுடைய வருகையை எதிர்நோக்குவோமாக. இந்த உலகம் எனக்கு வேண்டாம், இந்த ராஜாவின் மேன்மைகள் வேண்டாம், திராட்சரசம் வேண்டாம், எனக்கு இயேசு போதும் என்று சொல்லுகிற கரங்களை உயர்த்துவோமாக. கர்த்தர் நம்மை நிரப்ப போகிறார். திராட்சை ரசத்தை பார்க்கலும் அவருடைய அன்பு நமக்கு மேன்மையா இருக்கிறபடினால், அவருக்கு நாம் மறுபடியும் ஒப்பு கொடுத்தபடினால் கர்த்தர் நம்மை சொல்லுகிறார், என் மனவாட்டியே, நீ கொஞ்சம் தான் திரும்பி இருக்கிறாய், ஆனால் உன் கண்ணின் ஒன்றினால் நீ என்னை கவர்ந்து கொண்டாய். அவருடைய அன்பை நமக்காக அவர் தந்திருக்கிறார். இன்னும் ஊற்றப் போகிறார், இன்னும் அன்பை அதிகமாய் வெளிப்படுத்த போகிறார். ஆகவே நாம் இவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். அரை குறையாய் நேசித்தாலும் முழு அன்பை அவர் நமக்கு தந்து ஊராய் நித்தியத்தில் சாலமோன் பாடாத உன்னதமான பாட்டை நாம் பாட போகிறோம்.
கர்த்தர் நம்முடைய வாயில் ஒரு பாட்டை எழுதி கொண்டிருக்கிறார். நித்தியத்தில் நாம் எல்லாரும் சேர்ந்து சீக்கிரமாக அந்த பாட்டை ஒன்றாக சேர்ந்து பாடப்போகும் காலம் நெருங்கி வந்திருக்கிறது. எனக்கு இயேசு போதும், எனக்கு அந்த ஏழையான இயேசு போதும், அந்த எளிமையான இயேசு போதும், அந்த மேய்ப்பன் இயேசு போதும். ஓ ரபா ஷபக்கரமானியான மந்திரே. Thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. நன்றியாளன் உள்ளம் நிறைந்திடுவே, நான் இரக்கம் அது செய்கிறேன். நன்றியாளன் உள்ளம் நிறைந்திடுவே, நான் இரக்கம் அது செய்கிறேன். என்னை தந்து நட, என்னை தந்தேன். கரங்களை உயர்த்தி சொல்வோம். என்னை தந்து நடத்தி கைகளை கட்டி என் இயேசுவே நேசித்தீரோ, Lukram Parana Sankara Thura. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Love you Jesus. Sharabakara Mankala Manatre. Thank you Jesus. Thank you Jesus. Praise you, we praise you. Thank you Jesus. We praise you, we praise you. Thank you Lord. Thank you Jesus. Amen. இந்த ஸ்டடியை எடுக்கும்போது ஒரு நாள் உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போது நிறைய ரெவலேஷன் கிடைச்சது. நான் எழுதிட்டே இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் கிடைக்கல. ஆனாலும் அன்றைக்கே இதுதான் அடுத்த பைபிள் ஸ்டடியா, தானியேலுக்கு அடுத்தது இதுதானா என்கிற ஒரு கேள்வி வந்தது. ஆனால் மறுபடியும் அது ஏவுதலாய் வந்துதான் எடுக்க ஆரம்பித்தேன். இது உங்களுக்கு எப்படியோ தெரியல, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் ஒன்றே விரும்ப